என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. நுழைவீராலயம் நுழைவி புகழ்வீரேசுவையே. இறைவனின் அரசாய் ஒருங்கிணைவோம், இன்று இணைவோம் இணைவோம் ஆண்டவரில். ஒன்றாய் பகிர்வோம் பகிர்வோம் ஆண்டவரை, மண்ணில் மகிழ்வோம் மகிழ்வோம் மாந்தர்களை. என்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆண்டவரின் நாளிது என்று அகிலமே முழங்கட்டும். உன்னதர் ஆண்டவர் என்றும் அவனியை ஆள்கிறார். மகிமையின் ஆண்டவர் நம்மை மன்னிக்க வழங்குவார். கருணையின் ஆண்டவர் நம்மை தேற்றவே அழைக்கிறார். ஒருங்கிணைவோம் ஓரினமாய் நாம் அமர்வோம், என்றும் மகிழ்ந்திடுவோம். அமர்வோம் மகிழ்வோம் அவர் விருந்தினிலே அவராய் வாழுவோம். இன்று இணைவோம் இணைவோம் ஆண்டவரை, ஒன்றாய் பகிர்வோம் பகிர்வோம் ஆண்டவரை. மண்ணில் மகிழ்வோம் மகிழ்வோம் மாந்தர்களை. என்றும் இயேசுவுக்கே ஆராதனை. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தினுடைய கடைசி சனிக்கிழமையாக இன்றைய நாளில் நாம் சிறப்பிக்கின்றோம். அன்னை மரியாளுக்கு நன்றியாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்க இங்கே நாம் கூடியிருக்கின்றோம். இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைவு கூறுவோம். மேலும் ஒருவருக்காக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இந்த திருப்பலியிலே பல்வேறு ஊடகங்கள் வழியாக நம்மோடு சேர்ந்து திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற அனைத்து இறை மக்களுடைய நற்கருத்துகளுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அனைவரும் உடல் உள்ள நலத்தோடு தொடர்ந்து வாழ வேண்டுமென நாம் வேண்டுகின்றோம். தனிப்பட்ட விதமாக பின்வரும் கருத்துக்களுக்காக நாம் வேண்டுவோம். அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பவம் லூர்தஸ் CBSE அகாடமி, லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியறிதலாகவும், க்ளூனி CBSE பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகவும், இறைவன் இவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நற்கொடைகளுக்கு நன்றியாகவும், அன்னையின் பரிந்துரையினால் நினைத்த காரியம் விரைவில் நடைபெற வேண்டுமெனவும், உலக அமைதிக்காகவும், ஆக்னேஸ் பிலோமினா இறைவனுக்கு நன்றியறிதலாகவும் இறையாசிர் வேண்டியும், அந்தோனிராஜ் மரிய புஷ்பம் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், யாரும் நினையாத ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றிக்காகவும், அந்தோனிசாமி ஆன்மலை பாற்றிக்காகவும், நல்லப்பராஜ், பரிபூரணம், ஜெயராக்கினி மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்திரி கிறிஸ்தல் ஆன்மாக்களுக்காகவும், ரிச்சர்ட் பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியறிதலாகவும் இறையாசிர் வேண்டியும், உடல் உள்ள நலனுக்காகவும் நற்படிப்பிற்காகவும் இறை ஞானத்தில் வளர்ந்திட வேண்டுமெனவும், மேலும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் வேண்டுவோம். திருப்பலியினுடைய அருளை பெற்றுக்கொள்ள தடையாயிருக்கின்ற நம்முடைய பாவங்களை நினைத்து மனவருந்துவோம், மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே மனதோடு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே,
இறைவனின் திரு செம்மறியே தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனேனே உலகின் பாவம் போக்குபவரே நீரும் மீது இறங்குமே உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரும் மீது இறங்குமே ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னதர் தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவில் இருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பிலே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளை தன் சிற்பியும் கட்டுவருமா கொண்ட நகரை ஆபிரகாம் எதிர்நோக்கியிருந்தார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 1-2, மேலும் 8-19 வரை. சகோதரர் சகோதரிகளே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஒரு அந்நியரை போல வாழ்ந்தது நம்பிக்கையினாலேதான். அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோப்புடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கியிருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிருந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இறந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனிலும் தொலையில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய் நாட்டை தேடி செல்வோர் என்பது தெளிவு. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பி செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால்தான் கடவுள் தம்மை அவருடைய கடவுள் என்று
அழைத்து கொள்ள வெட்கப்படவில்லை. அவர்களுக்கென்ன அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்ற போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தன் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஒரு அறிகுறி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆன்மா என் இறைவனை ஏற்றி போற்றிடுவே. என் மீட்பராம் இறைவனை நினைத்து மகிழ்கின்றது, நினைத்து மகிழ்கின்றது. என் ஆன்மா என் இறைவனை ஏற்றி போற்றிடுதே. என் மீட்பராம் இறைவனை நினைத்து மகிழ்கின்றது. தாழ்நிலை நின்ற அடியவனை தயையுடன் கடை கண் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையால் என்றிடுமே. என்னை பேருடையால் என்றிடுமே. என் ஆன்மா என் இறைவனை ஏற்றி போற்றிடுதே. என் மீட்பராம் இறைவனை நினைத்து மகிழ்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர்தம் பெயரும் புனிதமாகும், அவரில் அஞ்சுவோர்க்கு இரக்கமாகும். அவரில் அஞ்சுவோர்க்கு இரக்கமாகும். என் ஆன்மா என் இறைவனை ஏற்றி போற்றிடுதே. என் மீட்பராம் இறைவனை நினைத்து மகிழ்கின்றது, நினைத்து மகிழ்கின்றது. என் ஆன்மா என் இறைவனை ஏற்றி போற்றிடுதே.
என் மீட்பராம் இறைவனை நினைத்து மகிழ்கின்றது. Hallelujah, 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 hallelujah. அருள் நிறை மரியே நீ வாழ்க, ஆண்டவர் இயேசு உம்முடனே, பெண்களுக்குள் நீ பேறு பெற்றே, வாழ்க மரியே நீ வாழ்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேர் அச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் ஒரே ஒரு மைய கருத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. இறை நம்பிக்கை. இந்த இறை நம்பிக்கை நம்மிடம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்வே மிகவும் பதட்டத்துக்குரிய ஒரு வாழ்வாக மாறிவிடும். கடவுள் நம்மை காப்பார், நம் கடவுள் நம்மோடு இருக்கிறார், இந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நாம் வாழ்வோம். இல்லாவிட்டால் இந்த நம்பிக்கை இல்லாத சூழலிலே நாம் ஒவ்வொரு நாளும் இதனுடைய பின் அடைவை, வேதனைகளை, பலவிதமான கஷ்டங்களை, நம்பிக்கையற்ற ஒரு நிலையற்ற உறுதியற்ற வாழ்வைத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். எனவே இயல்பிலேயே மனிதர்களாகிய நமக்கு ஒருவர் ஒருவரை நம்புகின்ற நம்பிக்கை வாழ்வு தேவை. இதையும் தாண்டி இறைவனை நாம் முழுமையாக ஏற்று நம்பிக்கை கொள்கின்ற இறை நம்பிக்கை நமக்கு மிகவும் அவசியம் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த இரண்டு வாசகங்களும் நமக்கு உணர்த்துகின்றன. அன்புக்குரியவர்களே,
நற்செய்தியிலே பாருங்கள், சீடர்களை நோக்கி அக்கறைக்கு நாம் செல்வோம் என்று ஆண்டவர் அவர்களை கடலிலே பயணம் செய்ய அழைக்கின்றார். அவர் அவ்வாறு பயணம் செய்கின்ற பொழுது பெரும் புயல் அடித்தது. அவர்கள் படகின் மேல் அந்த அலைகள் மோத தண்ணீரினால் படகு நிரம்பிக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு நடக்கிறது. திருத்தூதர்கள் ஐயோ என்று அலறுகிறார்கள். ஆனால் இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று மார்க்கு நற்செய்தியாளர் சொல்கிறார் பாருங்கள். அவரோ படகின் பிற்பகுதியிலே தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வார்த்தையும் இங்கே அளந்து எழுதப்பட்டிருக்கிறது. படகின் பிற்பகுதியிலே என்று சொல்கின்ற பொழுது படகின் நடுவிலே அவ்வளவாக ஒரு பதட்டம் இருக்காது, அவ்வளவான ஒரு ஆபத்து இருக்காது. ஆனால் படகின் பிற்பகுதியிலே இந்த அலைகளினால் அலகழிக்கப்படுகின்ற படகு மேலே எழும்பி கீழே விழுகின்ற அதனுடைய பாதிப்பு என்பது மிகவும் அதிகமாகவே உணரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அந்த இடத்திலே ஆண்டவர் தூங்குகின்றார். எப்படி தூங்குகின்றார்? தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. தலையணை என்று சொல்லுவது அவர் சுகமாக இதமாக அவர் ஆழ்ந்த உறக்கத்திலே அங்கே அவர் வசதியாக தூங்கிக் கொண்டிருந்தார். தூங்கிக் கொண்டிருந்தார் என்று சொல்வது தன்னையே மறந்து இழந்து அவர் களைப்பாக இருந்ததனால் உறங்கிக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு பெரிய ஒரு வேதனை, இவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம், ஆபத்து வருகிறது. ஆண்டவர் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இதை பார்த்ததும் தான் அவர்களுக்கு மிகுந்த ஆத்திரம் வந்துவிட்டது. இந்த அலைகள் வந்து அலைகழிக்கப்படுவது என்பதையும் விட ஆண்டவர் இயேசு எவ்வளவு ஒரு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கின்றார் என்பதை கண்டதும் அவர்களுக்கு ஆத்திரம் எழும்ப அவர்கள் ஆதங்கத்திலே சொல்லுகிறார்கள், போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? யாரை பார்த்து சொல்லுகிறார்கள்? கடவுளை பார்த்து சொல்கிறார்கள், இயேசுவை பார்த்து சொல்கிறார்கள். மணிக்குலத்தின் மேல் கவலை கொண்டுதான் அவர் மனு உடல் ஏற்றும் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார். இவ்வளவு துன்பங்களையும் ஏற்றுக்கொள்கிறார், அவர்களோடு இருக்கிறார், எல்லாவற்றையும் செய்கிறார். அவரை பார்த்து உமக்கு கவலை இல்லையா என்று அவரை நோக்கி அலறுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டு அடக்குகின்ற புதுமையை அங்கே நிறைவேற்றுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை என்ன பாருங்கள், ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நம்பிக்கை அவர்களிடம் இருந்திருந்தால், இருப்புகிறவர் யார்? நம்மோடு இருக்கின்றவர் கடவுள். எனவே அவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது நமக்கு எவ்வளவு பாதுகாப்பு என்பதை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள். ஆனால் காற்றும் கடலும் இவருக்கு அடங்குகின்றனவே, இவர் யாராக இருப்பாரோ என்று இன்னும் அவரை அறிந்து கொள்ளாத ஒரு நிலையில்தான் அந்த திருத்தூதர்கள் இருந்தார்கள் என்பது நமக்கு தெளிவாகிறது. அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை, இறைவன் மேல் கொண்டிருக்கின்ற அந்த ஆழமான நம்பிக்கை, இதுதான் வாழ்க்கையினுடைய அடித்தளமாக நமக்கு இருக்க வேண்டும் என்பதை முதல் வாசகமும் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. ஆபிரகாம், அவருடைய வாழ்க்கையே நம்பிக்கையின் வாழ்வாகத்தான் இருந்தது. காரணம், தனது சொந்த ஊரை விட்டு ஆண்டவர் காட்டுகின்ற ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும், அங்கே வாழ வேண்டும் என்று அவர் அழைக்கப்படுகின்றார். அந்த இடம் எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது, யாராக இருப்பார்கள், எப்படி வாழ்வது, எதை பற்றியும் அவர் நினைக்கவில்லை. ஆண்டவர் சொன்னார், உடனடியாக அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அந்த ஊரை விட்டு கடவுள் காட்டிய அந்த நாட்டிற்கு சென்றார். அந்நியரை போல அங்கே வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. எல்லாம் இறைவன் சொன்னார் என்பதற்காக. இரண்டாவதாக, அவருக்கு இந்த உலகத்தினுடைய சந்ததியெல்லாம் உனது வழியாக நான் பெருக்குவேன் என்று வாக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஒரு குழந்தையும் இல்லை, வாரிசு இல்லை. இருப்பினும் அவர் நம்பினார், அதை ஏற்றுக்கொண்டார். இறைவன் எனக்கு எல்லாம் செய்வார் என்று அவர் எதிர்நோக்கி இருந்தார். இறுதியாக ஈசாக்கின் வழியாக அவருடைய சந்ததி இந்த உலகத்திலே பெருகியது. மூன்றாவதாக, இந்த ஈசாக்கை பலியிட வேண்டும் என்று ஆண்டவர் கேட்டார். அப்பொழுது
அவர் மறுக்காமல் அந்த ஈசாக்கு தன்னுடைய மகனை பலியிட துணிந்தார். இந்த உலகத்தின் மக்களை எல்லாம் அவர் தனது பிள்ளைகளாக அவர் இன்றைக்கு பெற்றுக்கொண்டார். எனவே இறை நம்பிக்கையிலே இவர் வாழ்ந்தார், இறை நம்பிக்கையிலே இவைகளை எல்லாம் செய்தார். இன்றைக்கு நம்பிக்கையின் தந்தை என்று எல்லோராலும் போற்றப்படுகின்றார். ஆபிரகாமே எங்கள் ஒரே தந்தை என்று இஸ்ராயல் மக்கள் இன்றைக்கும் நினைந்து அவரை தந்தையாக ஏற்றுக்கொள்கிறார்கள். எல்லாம் இறைவனுடைய செயல், இறைவன் இதை செய்வார் என்ற ஒரு ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை அவரிடம் இருந்ததனால் இன்றைக்கும் நம்பிக்கையின் தந்தையாக விளங்குகின்றார். அன்பிற்கினியவர்களே, திருத்தூதர்களை போன்று பல்வேறு வழிகளிலே, நிலைகளிலே, நேரங்களிலே நாமும் அலகழிக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு இன்னல்கள், இக்கட்டுகள் வருகின்ற பொழுதெல்லாம் நாம் பல்வேறு புயல் காற்றின் அடிபடுகின்றோம். அப்பொழுது நமக்கு நம்பிக்கை என்பது மிகவும் அவசியம். நன்றாக இருக்கின்ற நேரத்திலே நம்பிக்கை என்பது மிகவும் எளிது. ஆனால் துன்பம், துயரங்கள் இருக்கின்ற வேளையிலே நம்பிக்கை என்பது மிகவும் கடினம். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு விளக்குகின்றார். எனவே இந்த இறை நம்பிக்கை நம்முடைய வாழ்விலே எப்பொழுது அதிகமாக தேவைப்படுகிறது என்று சொன்னால், நம்ம வாழ்வில் வருகின்ற துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், பலவிதமான சோதனை, வேதனைகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், இவைகளின் மத்தியில் தான் இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்ற அந்த இறை நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்தால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நாம் வாழ்வோம். இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்பதனால் ஆறுதல் பெறுவோம். நாமும் ஆபிரகாமை போன்று, அந்த திருத்தூதர்களை போன்று இறைவனுடைய அற்புதமான புதுமையான வரங்களையும் நலன்களையும் பெற்றுக்கொள்வோம். எனவே நம்பிக்கைக்காக ஜெபிப்போம். நம்பிக்கை என்ற வரம் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமாய் வேண்டுவோம். நம்பிக்கையின் அன்னை, கன்னி தாய் அன்னை மரியா நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசுவாராக. ஆமென். காணிக்கை தருகின்றேன் இறைவா, காணிக்கை தருகின்றேன், என்னையே தருகின்றேன் தலைவா, என்னையே தருகின்றேன். காணிக்கை தருகின்றேன் இறைவா, காணிக்கை தருகின்றேன், என்னையே தருகின்றேன் தலைவா, என்னையே தருகின்றேன். உமது அன்பில் நிலைத்து நான் வாழ்ந்திட, உமது சித்தம் செய்து நான் மகிழ்ந்திட, உமது அன்பில் நிலைத்து நான் வாழ்ந்திட, உமது சித்தம் செய்து நான் மகிழ்ந்திட காணிக்கை தருகின்றேன் இறைவா, காணிக்கை தருகின்றேன், என்னையே தருகின்றேன் தலைவா, என்னையே தருகின்றேன். அப்பத்தில் நான் இன்று கலந்திடவேவும், உடலாய் உயிராய் வாழ்ந்திடவே. அப்பத்தில் நான் இன்று கலந்திடவேவும், உடலாய் உயிராய் வாழ்ந்திடவே. ஒன்றுக்கு நூறாய் பலன் தரவே, ஆசையாய் அர்ப்பணம் செய்கின்றேன். ஒன்றுக்கு நூறாய் பலன் தரவே, ஆசையாய் அர்ப்பணம் செய்கின்றேன். காணிக்கை தருகின்றேன் இறைவா, காணிக்கை தருகின்றேன், என்னையே தருகின்றேன் தலைவா, என்னையே தருகின்றேன். சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெரிய புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதமை நடத்த நலன்களுக்காகவும் கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோம்.
இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற்றம் காண அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உம்மை கனிவுடன் ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் வான்படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றானவர். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்து பாடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், எல்லா திரு நிலையிற நடைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மிக்க உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத் தந்தவாறு இவ்வுலகிலே இறையாட்சி வர வேண்டும் என உருக்கமுடன் வேண்டி மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல்
தம்மையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதியருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் செம்மறி. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். உறவு வளர உணவு வந்தது, உலகம் எங்கும் மனிதன் வாழ உயிரை தந்தது. உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது, உலகம் எங்கும் மனிதன் வாழ உயிரை தந்தது. நலமளிக்கும் அருளும் நம்மை காக்கும் வானின் விருதா. நலமளிக்கும் நாளும் நம்மை காக்கும் வானின் விருந்தா. உள்ளம் மகிழ உறவு வளர உணவு வந்தது. அனைவரும் மண்டியிடுவோம். வேண்டும் வரம் தரும் வில்லியனூர் தூய லூர்து அன்னையை நோக்கிய ஜெபம். மசபியில் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்பவ கன்னிகை, எங்கள் அன்னையே, மது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுக்கிரகம் பெற அண்டி வந்திருக்கின்றோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். முது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்திலே கருணை புரியும். முது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவி அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனவருந்து உம்மை அண்டி வருகிறோம். எங்களை மக்களாக ஏற்றுக்கொள்ளும். களங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, தூய எலிசபெத் அம்மாள் வீட்டிலே நீர் பிரவேசித்த பொழுது அவருக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ, அதுபோல உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டுக்களிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம்பெண்களும் இறை வழியை விட்டகலாமல் அறநெறியிலே வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழ்ந்திடச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவிகளையும் அது ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் மது திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருள்வீராக. ஆமென். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அன்னையின் திருப்பாதம் வைத்து உருக்கமாக செபிப்போம். சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்து அழுது பாவியாகிய நான் முதுதயாளத்துக்கு காத்து கொண்டு முது சமூகத்திலே நிற்கின்றேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்திரலும். ஆமென். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அச்சிஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரிலே இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளோம். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கண்ணீரிடம்
பிறந்தமும் திருமகனை இவ்வருளடையாளத்தின் வழியாக நாங்கள் உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலேயும் அன்னையின் அரவணைப்பிலேயும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புதுமைகள் புரிந்திடும் லூர்து மாதாவே, புண்ணிய பூமியின் பாதுகாவலி. புதுமைகள் புரிந்திடும் லூர்து மாதாவே, புண்ணிய பூமியின் பாதுகாவலி. உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உந்தன் ஆசி தேடி வந்தோம். உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உந்தன் ஆசி தேடி வந்தோம். புதுமைகள் புரிந்திடும் லூர்து மாதாவே, புண்ணிய பூமி பாதுகாவலியே. கண்கள் கலங்கி கதறிடும் நேரங்களில் ஆறுதல் நீயே தந்திடுவார். நோய்கள் குறைகள் ஆபத்து விபத்துகளில் எங்களை நீயே காத்திடுவார். கண்கள் கலங்கி கதறிடும் நேரங்களில் ஆறுதல் நீயே தந்திடுவாய். நோய்கள் குறைகள் ஆபத்து விபத்துகளில் எங்களை நீயே காத்திடுவாய். தேடி வந்தோமே துணையாய் வாரும், தேடி வந்தோமே துணையாய் வாரும். தேவனின் தாயே காத்திடுவாய், தேவனின் தாயே காத்திடுவாய். புதுமைகள் புரிந்திடும் லூர்து மாதாவே, புண்ணிய பூமி பாதுகாவலியே. எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே.
தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.